ஜீவபாரதி, ஏற்கனவே பாகிஸ்தான் தூதரகத்திற்கான பாதுகாப்பானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தற்போது பாஜகவினர் அங்கு தூதரக முன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. விவரங்கள் என்ன? ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் பஹல்காவில் ஏற்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகாக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவுகள்ல மிக முக்கியமானது இந்த தூதரகம் உடனடியாக மூடணும் அப்படிங்கிறது தான். இந்த நிலையில அதற்கான பணிகள் இன்று காலை முதல் தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில இந்த பயங்கரவாத சம்பவத்தை கண்டித்து குறிப்பிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த பாகிஸ்தான் வெளியே போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதற்கு அந்த போராட்டத்தின் போது பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவும் இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பிட்டு வராங்க. ஆன்டி டெரர் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு அந்த பதாகைகள்லாம் இருக்கு. அதே போல் ஹிந்திலையும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில இன்று காலை முதலே பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய வாபஸ் அந்த பாதுகாப்பானது வாபஸ் பெறப்பட்டிருக்கும் நிலையில மீண்டும் இத்தகைய ஒரு போராட்டமானது தொடங்கியிருக்கு. இன்று மாலை மிக முக்கியமாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி.